இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ராகுல் காந்தி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 25 பேரை சுட்டுக் கொல்வதற்கு திட்டம் வைத்திருப்பதாக பாஜக சொல்லியிருக்கிறது. பாஜக சொல்லியிருக்கிறது என்றால் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நபர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறான். அது இல்லாமல் பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைஞ்சு ராகுல் காந்தி உட்பட மிக முக்கியமான உறுப்பினர்களெல்லாம் நான் சுட்டு கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கிறான். அந்த வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. உங்களில் பல பேர் பார்த்திருப்பீர்கள். ராஜஸ்தானில் உட்கார்ந்துக்கிட்டு, ராஜஸ்தானில் யாருடைய ஆட்சி நடக்கு அப்படின்னு தெரியும், பாஜகவுடைய ஆட்சி நடக்கிறது. ராஜஸ்தானில் உட்கார்ந்துக்கிட்டு, அது அவனுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேசும்போது, இப்போ அமித்ஷா பேசும்போது எப்படி சவர்கருடைய படம் தெரிகிற மாதிரி அவர் பேசுவாரோ அதே மாதிரி தான் இவன் எப்படின்னா மோடியினுடைய படம் பின்னாடி தெரிகிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சர்வசாதாரணமாக இந்த வீடியோவை பேசி போட்டிருக்கிறான். ஆனால் இத்தனை நாட்கள் ஆன பிறகும் கூட ஒரு சின்ன நடவடிக்கை கூட இவன் மீது எடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. இவனுடைய பெயர் ராஜ் அரோரா, சரியா? இவன் ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு, அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கக்கூடிய கரண் சேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது பசு பாதுகாப்பு, சிறுபான்மையின் மீதான தாக்குதல், இப்படிப்பட்ட பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதில் இவன் ஒரு மிக முக்கியமான தலைவர். இவன் தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறான். இவன் ஏற்கனவே இந்த மாதிரியான பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய நபர். நமக்கு நல்லா தெரியும், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஆரம்பத்தில் பப்பு என்றும், அதே மாதிரி ராகுல் காந்தி இவர்கள் எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்து 100 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் உட்கார்ந்ததற்கு பிறகு நீங்கள் மோடியினுடைய பதட்டம் உச்சத்திற்கு போனதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். என்னப்பா நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இன்றைக்கி இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு. அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. இப்போ நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் மோடிக்கும் எவ்வளோ பெரிய சின்ன சொப்னமாக இருக்கிறார். இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய எதிரிகளாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர்கள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் சொல்கிறார்கள். ஆனால் இப்போது ஆர்எஸ்எஸ்ஸும் மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த பட்டியலில் ராகுல் காந்தியும் சேர்ப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது, அவர்களுடைய சித்தாந்தம் ஆட்டம் காண்கிறது, அவர்களுடைய சித்தாந்தம் குழிதோண்டி புதைக்கப்படும் என்கிற அச்சம் அவர்களுக்கு உச்சத்தில் இருக்கிறது. அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, ராகுல் காந்தியின் மீது இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதும், அதை கண்டுக்காமல் இருக்கிறதும், இந்த மாதிரியான மதவெறி அரசியலை பேசுவதற்கு மிகப்பெரிய அளவிலான மக்கள் வரி பணத்தை அதற்கு செலவு பண்ணுறதுமான திட்டங்களோடு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ராகுல் என்றாலே இன்றைக்கு அச்சம்தான். அவர்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அந்த மனிதருக்காக. ஏன்னா அந்த மனிதர் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துகிறார். அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாகி கொண்டிருக்கிறது. எப்படி பொறுத்துக்கொள்வார்கள்? அதனால தான் அவன் சொல்கிறான், நான் பாராளுமன்றத்திற்கு உள்ளே போய் நான் ராகுல் காந்தியை சுட்டு கொல்லுவேன்னு சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி மோடியினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்லது மோடிக்கு த்ரெட்டன் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அதை தலைப்புச் செய்தியாளாக போடுவார்கள் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண்டிப்பாக போட வேண்டிய செய்தி தான். ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அப்படிப்பட்ட ஒரு த்ரெட்டன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை போட்டு தாகணும். ஆனால் அதற்கு ஒப்பானவர் ராகுல் காந்தி, ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், ஒரு மாபெரும் தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு ஆர்எஸ்எஸ்காரனே கொலை மிரட்டல் கொடுக்குறான், உள்ளே போய் நான் ஷூட் பண்ணி கொலை பண்ணுவேன்னு சொல்லும்போது அது ஏன் செய்திகளாக வரமாட்டேங்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஏன் அது ஒரு விஷயமாகவே இங்கே பார்க்கப்படலை? அப்போது நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கே இந்த நிலைமை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நிலைமை என்ன? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவன் கேரா, காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய பவன் கேரா தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறார். அதன் பிறகு தான் இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வைரலாகுது. சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், சமூக ஊடகங்கள்லேயும் நிறைய குப்பைகள் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்ல மறுப்பது. ஏதோ சமூக ஊடகங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது என்பது வாதம் அல்ல நமக்கு. ஆனால் சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை என்றால் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பித்தலாட்டங்கள் எல்லாம் எதுவுமே வெளிவந்திருக்க முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன்.
இன்றைக்கு சமூக ஊடகங்களின் வழியாகத்தான் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இவங்க நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ரயில் பயணம், அதில் சில சிறுபான்மை சகோதரர்கள் பயணம் செய்கிறார்கள். மோடியை எதிர்த்துருவியா அப்படின்னு சர்வசாதாரணமாக அந்த சிறுபான்மை சகோதரர்களை சுட்டு கொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதியை நம்ம பார்த்தோம். சர்வசாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரயிலில் சர்வசாதாரணமாக ஒருத்தன் இந்த சம்பவத்தை செய்கிறான். காந்தியினுடைய இந்தியாவில் நல்லா கேட்டுங்க, இந்தியா என்பது ஒருத்தனுக்கு மட்டும் குத்தகை கொடுக்கல இல்லையா, இது எல்லாருக்குமானது, எல்லா மக்களுக்குமானது, எல்லாரையும் உள்ளடக்கிய இந்தியா, அதுதான் இந்தியா இல்லையா. ஆனால் இங்கே என்ன நடக்குது? மோடியினுடைய ஆட்சியில் நீ மோடி எதிர்ப்பையா, மோடிக்கு எதிராக கருத்து சொல்லிடுவியா, கருத்து சொல்கிறவன் இங்கே வாழ்ந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக சுட்டு கொல்லக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்துருக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ராகுலுக்கு இப்போதா, இதற்கு முன்னால் எத்தனை மிரட்டல்கள் பாஜகவிடமிருந்து வந்திருக்கிறது, எவ்வளவு அது. ஆனாலும் நீங்கள் பாருங்கள், அந்த மனிதர் இவர்களை பார்த்து சற்றேனும் பயந்திருக்கிறாரா? அவர் இன்னும் வீரியமாக அவர் களத்தில் இருக்கிறார், அவர் இன்னும் துணிச்சலாக களத்தில் இருக்கிறார் இல்லையா. அதுதான் ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்களில் ஒன்றா நான் பார்க்குறேன். ஏன்னா இவர்கள் அதிகபட்ச அதிகாரத்தோடு இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகபட்ச அதிகாரத்தில் இல்லாத போதே ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களை இந்தியாவில் செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது, ஏராளமான புத்தகங்கள், நம்ம பட்டியலை போடலாம். ஆனால் இன்றைக்கு உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கிறார்கள். உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தின்படி நடக்கக்கூடிய அந்த ஆட்சியும் இவ்வளோ கடுமையாக ஒரு மனிதர் விமர்சனம் பண்ணுறார் அப்படின்னா இவனுங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாருங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு இடையில் ஒரு கேஸாவது பதிவு செய்யணும் இல்லைங்க, குறைந்தபட்சம் ஒரு கேஸ் பதிவு செய்யணுமா வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஆனால் அது கூட இந்த நொடி வரையிலும் நடக்கவில்லை அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. அப்போது இந்திய மக்கள் தான் ராகுலை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. யாரிடமிருந்து? ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரர்களிடமிருந்து. இப்படி பகிரங்கமாக பொதுவெளியில் வீடியோ போட்டே கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அளவிற்கு இவனுங்க துணிஞ்சிட்டானுங்க அப்படின்னா ராகுலுடைய பாதுகாப்பு யார் கைகளில் இருக்கிறது? இந்தியாவினுடைய பொதுமக்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தெரியும், 140 கோடி மக்களும் ராகுலுக்கு அரணாக இருப்பார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரியா? ஏன் இவர்கள் இவ்வளவு பதட்டப்படுறார்கள்? நான் மீண்டும் சொல்கிறேன், ராகுல் காந்தி, காங்கிரஸ், அந்த இந்தியா கூட்டணி அதுதான் பாஜகவிற்கு மரணக்குழியை தோண்டும். அவர்கள் சித்தாந்தத்தை வேறறுக்கும். அது ரொம்ப காலமெல்லாம் இல்லைங்க, வெகு விரைவில் அது நடக்கும். ஏற்கனவே நடந்துருச்சு, மக்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டுமானத்தை இவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பணபலத்தையும் வைத்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் சின்ன பிளவுகளும் கீறல்களும் விரிசல்களும் விழ ஆரம்பித்திருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கூட காலையில் கூட நம்ம ஒரு பதிவு போட்டோம் இல்லையா, இன்றைக்கி ஆந்திராவில் மோடியும் சந்திரபாபு நாயுடுவும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு எப்படி தேர்தலை அவர்கள் மோசடி செய்தார்கள், மிகப்பெரிய பித்தலாட்டத்தை செய்தார்கள்ங்கிறது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சிக்கும்போது இவங்க எல்லாருமே வரிசையாக சிறையில் இருக்க வேண்டியதுதான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.